இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீனாவை பின்னுக்கு தள்ளி உலகின் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறும் நோக்கத்துடன் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது. அதனை உலகம் சாட்சியாக மாறி பார்த்து வருகிறது. ஆம், சீனா தைவானை பின்னுக்கு தள்ளி அமெரிக்காவிற்கு மிக அதிகமாக ஐபோனை ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நடப்பு காலாண்டில் அமெரிக்கா இந்தியாவிலிருந்து 44% ஐபோன்களை இறக்குமதி செய்கிறது. சீனா வெறும் 25% ஐபோன்களை மட்டுமே அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கிறது. அடுத்ததாக இந்தியாவின் புகழ்பெற்ற கார் தயாரிப்பு நிறுவனமான டாடா மோட்டார்ஸ் இத்தாலியை சேர்ந்த ட்ரக் தயாரிப்பு நிறுவனமான IVECOவை 4.5 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு கைப்பற்றுகிறது. ஏற்கனவே டாடா நிறுவனம் அமெரிக்காவின் ஜாகுவார் கார் நிறுவனத்தை கடந்த 2008ஆம் ஆண்டு 2.3 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. அதேபோல இங்கிலாந்தின் கோரஸ் ஸ்டீல் நிறுவனத்தையும் டாடா ஸ்டீல் வாங்கியிருந்தது. இதேபோல ஆஸ்திரேலியாவின் புகழ்பெற்ற பைக் தயாரிப்பு நிறுவனமான KTMஐ இந்தியாவின் பஜாஜ் நிறுவனம் வாங்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பஜாஜ் KTMல் பங்குதாரராக உள்ள நிலையில் அந்நிறுவனத்தை 7,765 கோடிக்கு விலைக்கு வாங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய எலக்ட்ரானிக் பொருள் உற்பத்தி நிறுவனமான ஆம்பர் குரூப்ஸ் இஸ்ரேலை சேர்ந்த யூனிட்ரானிக்ஸ் நிறுவனத்தை 400 கோடிக்கு விலைக்கு வாங்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒருபுறம் இந்தியா உலகின் உற்பத்தி கிண்ணமாக மாறி வருவதும், மற்றொரு புறம் இந்தியாவின் கார்ப்பரேட் நிறுவனங்கள் உலகின் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை விலைக்கு வாங்கி வருவதும் சீனாவிற்கு அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.